விஷப்பாம்பு சிவத்துக்கு ஏற்கனவே வீட்டுக்குள்ள மரியாதையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. கௌரி அம்மா இப்பெல்லாம் சுத்தமா மரியாதையே கொடுக்கறது இல்ல. அது விஷப்பாம்பு சிவத்துக்கு ஒரு பக்கம் கடுப்பை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. விக்ரம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் மாயா சிக்கிடுவா அப்படின்ற பயம் விஷப்பாம்பு சிவத்துக்குள்ள வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் முன்கூட்டியே மாயாவுக்கு தகவலை சொல்லி எச்சரிக்கைப்படுத்துவோன்னு வேக வேகமா போன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இவரோட கெட்ட நேரம் விஷப்பாம்பு சிவம் மாயாட்ட போன் பேசிக்கிட்டு இருந்ததை எதாச்சும் அந்த பக்கம் வந்து யாழினி காதல வாங்கிட்டாங்க. மாமா யார்கிட்டயோ இனியாவை கடத்தினவனை காப்பாத்துறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கவனிச்சுட்டாங்கன்ற விஷயத்த விஷப்பாம்பு சிவம் தெரியாமலே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த கௌரி அம்மாட்ட சொல்ல போறாங்களோ இல்ல இளங்கோ கிட்ட சொல்ல போறாங்களோ, ஆக மொத்தத்துல விஷப்பாம்பு சிவத்துடைய இன்னொரு உருவத்தை தோல் உரிச்சு காட்ட போறது உறுதியாயிருச்சு. யாழினி தான் பார்த்த விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் கௌரி அம்மா கிட்ட சொன்னாலும் சரி இளங்கோ கிட்ட சொன்னாலும் சரி நிச்சயமா அது விக்ரமுக்கு போய் சேரதான் போகுது. ரகுவோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மூணாவது நபர் யாரு அப்படின்ற சந்தேகம் ரொம்ப நாளாவே விக்ரம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது யாரா இருக்கும் அப்படின்ற தேடல தான் அவர் இப்ப இறங்கி இருக்காரு. அவங்களுக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரகுவோட கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ விக்ரமோட வாழ்க்கையில இருந்து இனியாவை துரத்திட்டு அந்த இடத்துக்கு மாயாவை கொண்டு வரணும்னு விஷப்பாம்பு சிவம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு திட்டம். அந்த திட்டம் எல்லாருக்கும் தெரியும்படியா ஆயிடும். அதுவும் இந்த விஷயம் விக்ரமுக்கும் இனியாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா மாயாவோட நிலைமை என்ன ஆகும்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் நம்ம ஹீரோ விக்ரமுக்கும் ஹீரோயின் இனியாவுக்கும் தெரிய வரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எப்படியாவது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம அப்படியே அமைக்கிடுவார் விஷப்பாம்பு சிவன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷப்பாம்பு சிவம் மாயாவை அலர்ட் பண்ணதும் மாயாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு புரியல. விக்ரம் இவ்வளவு சீக்கிரம் தன்னை நெருங்கி வருவான் அப்படின்னு மாயா நினைச்சு கூட பார்க்கல. உடனே விஷப்பாம்பு சிவத்தோட போனை கட் பண்ணிட்டு சிவனாண்டிக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கேட்க ஆரம்பிச்சா. சிவனாண்டிக்கு மாயா போன் பண்றதுக்கு முன்னாடியே சிவனாண்டி இருந்த இடத்த ஆட்டோ டிரைவர் செல்லும் சொல்லவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாரு விக்ரம். சிவனாண்டிய பார்த்ததும் துரத்தவும் ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டிய துரத்திட்டு இருக்கும் போதுதான் சிவனாண்டிக்கு மாயா கிட்ட இருந்து போனும் வந்துச்சு. விக்ரம் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான், நான் அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சிவனாண்டி மாயா கிட்ட சொன்னதும் மாயா உச்சகட்ட பரபரப்பாயிட்டா. எப்படியாவது சிவனாண்டிய விக்ரம் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். ஏன்னா சிவனாண்டி மட்டும் விக்ரம் கிட்ட சிக்கிட்டானா தாம் போட்டு வச்சிருக்கிற ஒட்டுமொத்த திட்டமும் சீர்குலைஞ்சு போயிடும்னு மாயாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவ உடனே கார் எடுத்துக்கிட்டு வேகமா வரவும் ஆரம்பிச்சா. அதுக்கு முன்னாடியே சிவனாண்டி கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, எந்த காரணம் கொண்டும் விக்ரம் கிட்ட மட்டும் சிக்கிறாதீங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இருக்க இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தப்பிச்சா போதும்னு சிவனாண்டியும் விக்ரம் கிட்ட சிக்காம தலைதறிக்கு தான் ஓடிக்கிட்டு இருந்தான். சிவனாண்டி விக்ரம் கிட்ட சிக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல விக்ரம் கிட்ட சிக்கிறதுக்கு முன்னாடியே மாயாவால காப்பாற்றப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.